தைப்பொங்கல் நடந்தாங்களுக்கு அப்படி இருக்கும், சித்திரை வருஷம் நடந்த வந்தால் அப்படி இருக்குமோ அப்படி ஒரு சந்தோஷம் தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்தது. ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே அப்படி என்று சொல்லி அந்த மாவீரர் பாடல் வந்து இசைக்கப்படும். கார்த்திகை 27ஆம் தேதி முடியும் வரைக்கும் சரியான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காலப்பகுதிகளாக தான் அப்போ இருந்தது. பாதுகாப்புக்காக எங்களுடைய கையில் வந்து தொலைபேசிகள் இருந்தாலுமே அல்லது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அவர்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக வந்து எங்களை வந்து ஏற்றி இறக்கி அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். மாவீரர்களுக்கான அஞ்சலி நாங்கள் செலுத்துவோமா இருந்தால் வீட்டில் வச்சு அவர்களுடைய படங்களை நாங்கள் வீட்டை வச்சு அஞ்சலி செலுத்துறதுக்குரிய சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தது. இப்போவும் அவர்கள் போராளிகள் தான். ஆனால் இப்போயும் நாங்கள் சுதந்திரமாக இப்போ நாங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த முடியுமான்னு கேட்டால் அந்த விடயம் எங்களுக்கு இங்கே கிடைக்கிறதே இல்லை. இப்போ நாங்கள் இங்கேருந்து தென்பகுதிக்கு நாங்கள் செல்வமாக இருந்தால் அங்கே நாங்கள் அவருடைய மொழியான சிங்கள மொழியில் தான் எங்களுடைய உரையாடல்களை நிகழ்த்துற மாதிரி இருக்குது. ஆனால் அவர்கள் இங்கேருந்து வடபகுதிக்கு வரைக்குள்ள இங்கே இருக்கிறவர்களுடையும் அவரோட மொழியில் தான் கதைக்கணும். இன்றைக்கு 2025 கார்த்திகை 26ஆம் தேதி இன்றைக்கு இருக்கிறோம். இது 16 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் பாப்பமாக இருந்தால் கிட்டத்தட்ட நாங்கள் அப்போ சின்ன பிள்ளைகளாக இருந்த நேரம், அதாவது 10 வயது எனக்கு எல்லாம் அப்போ 11 வயது நிரம்பி இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் பாப்பமாக இருந்தால் இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம்ன்றது இந்த வாரம் முழுக்கவுமே மாவீரர்களுக்கான வாரமாகத்தான் அங்கே கூட இருக்கிறது. அப்போ அந்த நேரங்களிலெல்லாம் எங்களுக்கு பாடசாலைகள் அதாவது ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் மாவீரர்களுடைய நினைவஞ்சலிகள் அதாவது நினைவுகள் செலுத்துறதுக்கு மலர்கள் கொண்டு செல்றதா இருக்கட்டும், மாலைகள் கொண்டு செல்றதா இருக்கட்டும், அப்படியான ஒரு நடைமுறைகள் தான் போய் கொண்டிருந்தோம். மற்றது அந்த எங்களுடைய ரோடுகள் அதாவது இந்த வீதிகள் எல்லாமே பார்த்தா ஒரே சிவப்பு மஞ்சள் கொடிகளாகத்தான் இருக்கும். எங்கு பார்த்தாலும் அதாவது இந்த வன்னி மாவட்டம் ஃபுல்லாக பார்த்தாலுமே இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஆங்காங்கே சிவப்பு கொடியும் மஞ்சள் கொடியுமா கண்டிப்பாக கட்டப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே துயிலுமில்ல பணிகள் எல்லாம் துப்புரவு செஞ்சு துயிலுமில்லத்தை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைக்கு முன்னாலேயே வந்து அதெல்லாம் துப்புரவு செய்து அந்த இடமெல்லாம் அப்படி பெர்ஃபெக்டாக வச்சு அந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்கும். மற்றது எங்களுக்கெல்லாம் அந்த டைமில் பார்த்தா சரியான சந்தோஷமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அது ஏன் இது நடக்குது அப்படின்ற இது விளங்காத ஒரு பருவம் தான் எங்களுக்கு அப்படி இருந்தது. இருந்தாலுமே சரியான சந்தோஷமாக இருக்கும். ஒரு விழா, ஒரு தைப்பொங்கல் நடந்தாங்களுக்கு அப்படி இருக்கும், சித்திரை வருஷம் வந்தால் அப்படி இருக்குமோ அப்படி ஒரு சந்தோஷம் தான் அந்த நேரத்தில் எங்களுக்கு இருந்தது. ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஸோ அந்த நேரங்கள்ல எல்லாம் நாங்கள் கார்த்திகை பூ தேடுறதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். கார்த்திகை பூ எங்கெங்கே எல்லாம் இருக்குமோ அங்கே எல்லாம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட எல்லாம் சேர்ந்து போய் பறிச்சிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா குறிப்பிட்ட அந்த நாளில் குறிப்பிட்ட மாதத்தில் தான் அந்த கார்த்திகை பூ கிடைக்கும். ஸோ அந்த பூ வந்து இந்த மாதத்தில் சரியான ஸ்பெஷலான ஒரு விடயமாக இருக்கிறபடியாக எங்களுக்கு அது சரியான சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் துயிலுமில்லங்களுக்கெல்லாம் அப்பாக்கள் அம்மாவெல்லாம் சேர்ந்து நாங்கள் போயிருக்கிறோம். போய் அங்கே அவர்களுக்கு நினைவஞ்சலிகளை செலுத்தி இருக்கிறோம். போக முடியாத நேரங்களில் வீட்டிலேயே அந்த அஞ்சலிகளை வந்து செலுத்துகிற மாதிரி தான் கூடுதலாக இருக்கும். அப்போ அந்த நேரத்திலையெல்லாம் சொன்ன மாதிரி பெரிய எங்களுக்கு அதாவது மின்சார சேவையெல்லாம் பெருசாகவே இருக்காது. அப்படியே இருந்தாலுமே பின்னேரம் 6 மணிக்கு பிறகு ஒரு சுவை ஊற்று அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல இருந்தால் எங்களுக்கு மின்சாரங்கள் வழங்கப்படுறது. அப்போ அதுக்கு பிறகு தான் நிறைய பேர்கிட்ட தொலைக்காட்சின்றது இருக்காது. எங்கேயாவது அங்கங்கே ஒரு சில வீடுகளில் தான் தொலைக்காட்சின்றது இருக்கும். ஆனால் வானொலி அப்படின்றது எல்லாற்ற வீட்லேயுமே கூடவே இருக்கும். ஸோ அந்த வானொலியில் வந்து புலிகளின் குரல் ரேடியோ எஃப்எம் தான் எல்லாற்ற வீட்லேயுமே ஒலிச்சு கொண்டிருக்கும். அது ஒன்று தான் கூட மாறி 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 நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாரங்களில் என்ன நடக்குமெண்டா எங்களுக்கு
கூட மாவீரர்களுக்கான பாடல்கள், கதைகள், மற்றது தலைவர் மாமாவோட ஸ்பீச்சுகள், உரையாடல்கள் நிறைய விதமான இதுகள் எங்களுக்கு போய்கொண்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்டு 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 தான் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். மாவீரர் தினத்திலே வந்து எந்த நேரத்தில் வந்து அனுஷ்டிக்கிறது, எந்த நேரத்தில் வந்து அந்த விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வானொலியில் தான் எங்களுக்கு வந்து எந்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவினோம். அதாவது விளக்கேற்றதுக்குரிய நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அந்த நேரத்தில் வந்து துயிலுமில்லங்களுக்கு சென்று நினைவஞ்சலியை மேற்கொள்கிறாக்கள் வந்து அங்கே போய் செய்து கொள்ளுவினம். அதாவது அவருடைய அஞ்சலியை வந்து செய்வினம். அங்கே போக முடியாத மற்ற எல்லாருமே வந்து வீட்டிலேயே வச்சு அவர்களுக்கான அஞ்சலிகளை வந்து செலுத்துவினோம். அப்போ அந்த நேரத்துல எல்லாம் நாங்கள் கார்த்திகை பூவெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சு மாவீரர்களுக்காக நாங்கள் படம் இருந்தால் படத்தில் நாங்கள் அந்த பூக்களை எல்லாம் வச்சு அதுக்கு தீபம் எல்லாம் வச்சு நாங்கள் இதண்டுவோம். அந்த நேரங்களில் ஒரு பாட்டு போடுவாங்க. அதாவது மற்ற நேரம் எந்த டைமிலையும் வந்து அந்த பாட்டு ஒலிக்கப்படாது. அந்த நேரத்தில் மட்டும்தான் தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே அப்படி என்று சொல்லி அந்த மாவீரர் பாடல் வந்து இசைக்கப்படும். இப்பவும் கூட சில நேரங்களில் நாங்கள் மொபைல் ஃபோனுகள், அதாவது உங்களுடைய தொலைபேசிகளை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்குள்ள அந்த பாட்டுக்களை எல்லாம் நாங்கள் சிலவெல்லாம் கேட்பமாக இருந்தால் வீட்டில் பேச்சு விடும், அம்மா பேசுவா. ஏனென்று சொன்னால் அந்த பாட்டு போடுறது கொண்டு ஒரு நேரம் இருக்குது, அது கொண்டு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ சும்மா நேரத்தில் நீங்கள் போடாதீங்கோ அப்படின்னு சொல்லுவா. ஏனென்றால் அந்த டைமில் மட்டும்தான் அந்த பாட்டு வந்து இசைக்கப்படுறது, அதாவது அவர்களுக்கான பாடல் அப்படின்னு சொல்லி இசைக்கப்படுறது. ஸோ இதெல்லாம் நாங்கள் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கிறோம். மற்றது அதுக்கு பிறகு தலைவர் மாமாவோட உரையை வந்து கண்டிப்பாக நிகழ்த்துவார். ஸோ அதெல்லாம் நாங்கள் லைவாக கேட்கலாம். அந்த நேரம் எல்லா அந்த இதுலேயுமே வந்து அதுதான் ஓடிக்கொண்டிருக்கும், எல்லாற்ற விட்டையும் அதுதான் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நேரம் முடியும் வரைக்குமே, அதாவது அந்த கார்த்திகை 27ஆம் திகதி முடியும் வரைக்கும் சரியான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காலப்பகுதிகளாக தான் அப்போ இருந்தது. இப்போ கண்ணில் நாங்கள் பார்க்குற இடங்கள், அதாவது போகிற வர இடத்துல வந்து எங்கே பார்த்தாலுமே அதே மாதிரி இருக்குது. சிவப்பு மஞ்சள் கொடிகளால் இருக்கட்டும், அல்லது பாடல்கள், அதாவது மாவீரர் பாட்டுகளாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் நாங்கள் அதை கேட்டு கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து நாங்கள் பாடசாலைக்கு ஸ்கூலுக்கு போய்க்கலாம் கண்டிப்பாக எல்லாட்டையும் வந்து தூக்கி சக்கர வண்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால், அதாவது சைக்கிள் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி எல்லாட்டையும் வந்து மோட்டார் சைக்கிள் இருக்க வேண்டாம், அதுவும் கிடையாது. அப்போ கூடுதலான நேரங்களில் வந்து நடந்து போகக்கூடிய மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் இருந்திருக்குது. நடந்து போய்த்தான் நாங்கள் பாடசாலைக்கு படிப்பை முடிச்சுட்டு திருப்பி வரக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி டியூஷன்ஸுக்கு போய்க்குள்ளேயும் நாங்கள் அப்படித்தான் நாங்கள் போயிருக்கிறோம். இரவு கிளாஸுகளுக்கு போயிருக்கிறோம், எல்லா நேரமும் போயிருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் தனியாக போயிட்டு தனியாக வரலாம், ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இருக்காது. சரியான பாதுகாப்பாக நாங்கள் உணர்ந்த நாங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாதுகாப்புக்காக எங்களுடைய கையில் வந்து தொலைபேசிகள் இருந்தாலுமே, அல்லது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அவர்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக வந்து எங்களை வந்து ஏற்றி இறக்கி அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலுமே பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். என்னுடைய கருத்தின்படி அது கேள்விக்குறி தான். ஏனென்றால் அது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு பயமாகத்தான் இருக்கும், நிச்சயமாக பயமாக இருக்கும். அந்த டைம் முடித்து நாங்கள் திருப்பி வரும் வரைக்கும் பயமாக இருக்கும். இதே இது அந்த நேரத்தில் அம்மா அப்பாவுக்கு இருக்குமா இருந்தால் கேட்டால் சுத்தமாக கிடையாது. மற்றது நாங்கள் நார்மலாகவே நாங்கள் போகக்குள்ள இந்த போராளி அண்ணா மேராக இருக்கட்டும், போராளி அக்கா மேராக இருக்கட்டும், அவர்களும் வந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வார்கள். இப்போ நான் சற்று நடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் வந்து அவருடைய துவிச்சக்கர வண்டியாலே வருவாங்க. வரையக்க கேட்பினோம், எங்கே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பினோம். நான் அங்கே ஸ்கூலுக்கு போகிறேன் அல்லது அதில் வகுப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் எங்களை ஏற்றி கொண்டு போய் அதில் கொண்டே விட்டுட்டு அவங்க செல்லுவாங்க. போகும்போதே சரியான பாதுகாப்பாக தான் எங்களை கூட்டிகிட்டு போவினோம், கொண்டே பாதுகாப்பாக விடுவினோம். சில வேளையில் வந்து எங்களுக்கு நேரம் போயிட்டு வீட்டை கொண்டே விடணும் அப்படின்னு சொன்னால் வீட்டடியில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போவினோம். எங்களை வீட்டுக்கு இறக்கி விட்டால் தெரியும், வீட்டை இருந்து ஏதாச்சும் தேநீர் ஏதாச்சும் குடித்து ஏதாச்சும் செஞ்சுட்டு போவினோம். அந்த புதுசாக ஒரு ஆளை நாங்கள் பார்க்குற மாதிரியோ அல்ல புதுசாக ஒரு ஆளோட நாங்கள் உரையாடுற மாதிரியான விஷயம் வந்து அந்த இடத்துல இருக்காது. யாரை பார்த்தாலுமே எங்களுக்கு நிறைய காலமாக தெரிஞ்ச ஆக்கள் மாதிரியும் அது எங்களுடைய ஆக்கள் அப்படி என்ற மாதிரி ஒரு உணர்வு தான் இருக்குது. இப்போ நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தாலுமே அந்த ஒரு உணர்வு வாரது கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், அப்படி வாரதே கிடையாது. மெட்டது அப்போ இருக்க வளங்கள்ண்டா சரியான குறைவாக இருந்தது. தொலைக்காட்சி என்றதே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்போ இந்த நெட்வொர்க் அப்படி இப்படியான விடயங்கள்லாம் இருக்குமான்றதே எனக்கு சரியான டவுட்டாக தான் இருக்குது. இருந்தது கிடையாது. ஆனால்
அங்கே சரியான சந்தோஷமாக நாங்கள் இருந்தாங்க, சரியான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை சொல்ல இயலாது, அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ இங்கே இருந்து கொண்டே எத்தனையோ நாடுகளை நாங்கள் லைவாக பார்க்கக்கூடிய மாதிரி சிச்சுவேஷன் எங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், தொலைபேசி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே பாதுகாப்பு, ஒரு உண்மையான சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய இயல்பு வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோமே தவிர பழைய காலத்தில் இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குதாண்டா கிடையவே கிடையாது. அப்படி ஒரு காலப்போக்கு தான் இப்போ எங்களுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் சின்னனில் இருக்க நிறைய ஃப்ரீடமான விடயங்களை நாங்கள் ஃபீல் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இதாக இருக்குது. இப்போ அந்த வளர்ந்துட்டம், நிறைய விஷயம் தெரியுது, நிறைய விஷயம் கற்றுக்கொண்டிருந்தாலுமே அப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம், அந்த உணர்வு, அந்த இடங்கள், நாங்கள் எங்கேயுமே போகலாம், எப்படியும் வரலாம், எல்லா இடமும் சுற்றி திரியலாம், எங்கே பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் போராளி அக்கா மேர அண்ணா மேர நாங்கள் அங்கங்கே காணலாம். இப்போ எவ்வளோ இடத்துல இராணுவம் அவர்களை காண்ற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டாலுமே மனதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். உண்மையிலே ஏதாச்சும் கூப்பிட்டு கதைப்பினமோ அப்படின்றலாம் ஒரு பயம் இருக்கும். அப்போ அந்த பயம் எங்கள்கிட்ட அறவே இருந்தது கிடையாது. மற்றது இப்போ என்னென்னு சொல்கிறது, பழைய காலத்தில் நான் சொன்ன மாதிரி மாவீரர்களுக்கான அஞ்சலி நாங்கள் செலுத்துவோமா இருந்தால் வீட்டில் வச்சு அவர்களுடைய படங்களை நாங்கள் வீட்டை வச்சு அஞ்சலி செலுத்துறதுக்குரிய சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தது. இப்போவும் அவர்கள் போராளிகள் தான். ஆனால் இப்போயும் நாங்கள் சுதந்திரமாக இப்போ நாங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த முடியுமான்னு கேட்டால் அந்த விடயம் எங்களுக்கு இங்கே கிடைக்கிறதே இல்லை. அந்த சுதந்திரமே எங்களுக்கு இல்லாமல் போயிட்டுது. இப்போயுமே பயங்கரவாத தடை சட்டத்தை அவர்கள் நீக்கவே இல்லை. அப்படி ஒரு காலப்பகுதியில் தான் இருக்கிறோம். இத்தனை வருடங்கள் ஆகியும் ஒரு பயம் இருக்குத்தானே. நாங்கள் தீபத்தை வச்சு வழிபடக்கூடிய மாதிரி இருக்குதே தவிர படங்கள் வச்சு நாங்கள் அவர்களை கும்பிடக்கூடிய இது ஒன்று எங்கள்கிட்ட இல்லை. மற்றது மொழி பிரச்சனை ஒன்று எங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் இங்கேருந்து தென்பகுதிக்கு நாங்கள் செல்வமாக இருந்தால் அங்கே நாங்கள் அவருடைய மொழியான சிங்கள மொழியில் தான் எங்களுடைய உரையாடல்களை நிகழ்த்துற மாதிரி இருக்குது. ஆனால் அவர்கள் இங்கேருந்து வடபகுதிக்கு வரைக்குள்ள இங்கே இருக்கிறவர்களுடைய அவையோட மொழிகளில் தான் கதைக்கணும். அப்போ நாங்கள் தான் என்ன செய்கிறோம்ன்ற சொன்னால் சிங்கள மொழியில் நாங்கள் கதைக்க ட்ரை பண்ணுறோம். இல்லையண்டா இங்கிலீஷ்லேயோ வேறு அந்த மொழியெல்லாம் நாங்கள் கதைக்கிறதுக்கு முன் வாரம். அவையில் தமிழ் மொழியில் ஒரு கதை கேட்கணுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் நாங்கள் தான் எல்லாத்துக்குமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற மாதிரி இருக்குது. மற்றது முதன்மை மொழியாக சிங்கள மொழி தான் இருக்குது, இல்லையண்டு இல்லை. ஆனால் இதே தென்பகுதியில் சிங்கள மொழி முதன்மை மொழியாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. இதே வடமாகாணத்திலேயுமே குறிப்பிட்ட சில இடங்கள், அதாவது அரச சார்பற்ற நிறுவனங்கள்லையோ எங்கேயோ சரி முதன்மை மொழி இப்பயும் சிங்களமாகத்தான் இருக்கும். இங்கே சிங்களம் தெரிஞ்ச ஆக்கள் நிறைய பேர் இருப்பினமான்னு கேட்டால் 10ல் 2 வீதமான ஆக்கள் தான் நிச்சயமாக தெரியும். ஏன்னா மிச்சாக்கள் இதை படிக்கிறதுக்கோ அதை பழகிக்கொள்றதுக்கோ அவளுக்கு அவசியம் கிடையாது. அரசாங்க வேலையில் இருக்கிறவையில் இதை பழகிக்கொள்வினம். ஏன்னா அவளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பழகிக்கொள்ளினம். மற்ற ஆக்களுக்கு தேவையில்லை. ஆனால் இது எங்கட இடத்துலையும் அந்த மொழி பிரச்சனைன்றது முதன்மை மொழியாக தமிழ் மொழியை காட்டப்பட இல்லை, நிறைய இடத்துல காட்டப்படுறது இல்லை. இது ஒரு என்னென்னு சொல்கிறது, இன்னும் எங்களுடைய அந்த இனம் அடுத்த பட்சமாக தான் பார்க்குற மாதிரி தான் இப்பயும் எங்களுக்கு ஒரு உணர்வாக இருக்குது.